ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, மாமியார் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு வரும்போது என்னோடய ரொம்ப நாள் ஆசைங்க, அது முழு பலாப்பழமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் பூரி அதை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது ரொம்ப வருஷத்து ஆசைனே வந்து சொல்லலாம். சாதனாப்பா வந்து அதை வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது என்னாச்சுன்னா, எனக்கு கை கெட்டினது வாய் கெட்டாத கதை மாரி தான் ஆனது. நீங்கள் தமிழின் ஹெட்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, என் ஆசை எல்லாமே அப்படியே பாழாக போயிடுச்சிங்க. நான் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் வந்து பூரி சாப்பிட்ற மாரி வாங்குங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம், வந்த டயர்டில் வந்து அடுத்த நாள் என்னால் இதெல்லாம் இந்த வேலை பண்ண முடியாது. ஒரு 2, 3 நாள் கழிச்சு கட் பண்ணுற மாரி ஒரு பழமாக பார்த்து வாங்கிக்கலான்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கேட்டு இந்த பழத்தை வந்து வாங்கினோம். அவங்க கரெக்டாக இது ஒரு 4 நாள் கழிச்சு கண்டிப்பாக பழுத்துருங்க, நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்லான்னு வந்து சொன்னாங்க. அதுமாரி தான் வாங்கிட்டு வந்தோம். வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தாங்க இந்த பழத்தையே வந்து நாங்கள் கட் பண்ணணும். ஒரு நாள் வெயிலையும் போட்டு வச்சுருந்தேன். மேலே வந்து இதுமாரி கலரெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அழுத்தி பார்த்தாலும் அமுங்குச்சு. சரி பழுத்துருச்சுன்னு நினச்சிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, ஒரு மூலையில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே பழுத்துருக்குதா பழுக்கலையான்னு பார்த்துட்டு கட் பண்ணியிருந்துருக்கலாம். அவசரப்பட்டு வந்து நாங்கள் 2ஆக வகுந்தாச்சு. அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு பழுக்கவே இல்லைங்க. இன்னும் 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பழம் பழுக்கிறதுக்கு. நான் அப்போவே உள்ளே குச்சி குத்தி பார்த்தேன். வாசனை ஒன்றும் வரல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, மேலெல்லாம் கலராக மாறிடுச்சு. நம்ம இதை வந்து பூரிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணோம். அதை காயாக தாங்க இருந்தது. கட் பண்ணும்போதே பால் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் உள்ளே அந்த செங்காய் மாரி தான் இருந்தது. லைட்டாக தான் ஸ்வீட் இருந்தது. அவசரப்பட்டு வந்து 2ஆக கட் பண்ணிட்டோம். முழுசாக இருந்தாலும் அதாவது ஒரு ஓரமாக கட் பண்ணி இருந்தால் கூட வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு கூட பழுத்துருந்துருக்க மாட்டுக்கு. அப்படியே 2ஆக கட் பண்ணதுனால இது பழுக்கவும் பழுக்காதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் 2, 3 பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். இது பழுக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக டிமார்ட் போயிட்டு ஒரு 150 ரூபாய்க்கு நைஃப்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. 2ஆக கட் பண்ணது அது பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேங்க. பலாப்பழ வாசனையும் வரல. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப லைட் ஸ்வீட்டாக தான் வந்து இருந்தது. எனக்கு சுத்தமாக வந்து மனசே சரியில்லைங்க. அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன். முழு பழமாக வாங்கி அதை ஆசை தீர அதில் இருக்கிற பழம் எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த பழத்தை வாங்கினேன். இது வரைக்கும் நாங்கள் இதுமாரி முழு பழம்லாம் வாங்கினது கிடையாதுங்க. இங்கே சென்னையிலலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். சரி நம்ம ஊர் பக்கம் போயிட்டு வரோம், வர வழி தானே, அந்த வழியில் வாங்கிட்டு வரலாமேன்ட்டு தான் வந்தோம். வாங்கிட்டு வந்துமே இப்படி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு மனசே சரியில்லைங்க. இது வரைக்கும் இந்தமாரி முழு பழம்லாம் வாங்கி நாங்கள் கட் பண்ணது கிடையாது. எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அது எப்படி பழுக்க வைக்கணும் போகிறது அதுவும் எங்களுக்கு தெரியல. ஏதோ அவசரப்பட்டு வந்து கட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் சாதனாப்பாவும் வந்து நான் ஆசைப்பட்டது வந்து இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவங்களும் கொஞ்சம் அப்புறம் வந்து சரி விடு, நான் அப்புறம் முழு பழமாக நல்ல பழமாக உனக்கு வாங்கி தரேங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து நெட்டில் சர்ச் பண்ணாங்க இந்த பழத்தை என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் வந்து கேட்டேன். அவங்களும் வந்து சொன்னாங்க அதுமாரி சிப்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் சரி அது வீடியோவை தான் பார்த்து அது கட் பண்ணி சிப்ஸ் தான் வந்து போட்டேன் அன்றைக்கி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சிப்ஸ் வந்து போடுறேங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. அந்த லைட் ஸ்வீட் வந்து தெரியுது. வெற்றி குடிக்கும் சுத்தமாக பிடிக்கலங்க. சாதனாவும் அவங்களும் வந்து அவங்க இந்த சிப்ஸை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பேட்சாக தான் போட்டோம். ஒரு பேட்ச் சும்மா அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு உப்பு காரம் போட்டுட்டேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி 65 மசாலா போட்டு கலந்து நம்ம சிப்ஸ் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை லைட்டாக அந்த காரம் வந்து சேரும் இல்லைங்களா, அதனால் அதுமாரி ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் ஓகே தான். இருந்தாலுமே எனக்கு இந்தமாரி வந்து லைட்டாக ஸ்வீட் கலந்த மாரி இருக்கிற சிப்ஸ்லாம் எனக்கு வந்து பிடிக்காதுங்க. ஆனால் சாதனா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. 2 மெத்தடில் பண்ணதுமே வந்து அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஒரு பழத்தில் வந்து பாதி பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணி என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துட்டு மீதி பாதி பழத்தில் பாதி சிப்ஸு போட்டுட்டு மீதி வந்து ஒரு 4 நாள் கழிச்சு வச்சுருந்து அதை அப்புறம் திருப்பி வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் தெரிஞ்சது. இதுமாரி தான் இந்த வாங்கிட்டு வந்த பழத்தை வந்து காலி பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, இதுமாரி பழமாக வாங்கக்கூடாதுன்னு வந்து நான் முடிவு பண்ணிட்டேங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேணும்னா ஆசைக்கு அங்கே ஊர் சைடெலாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அங்கே போனோன்னா 1 கிலோ 2 கிலோ வேணால் பழமாக வாங்கி வந்து சாப்பிட்டுக்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகலை. அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பலாப்பழத்தில் சிப்ஸ் தான் வந்து போட்டு லெமன் ஜூஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். சிப்ஸ் வந்து அடுத்த நாள் தாங்க வந்து போட்டது. பலாப்பழம் கட் பண்ண அன்றைக்கி வந்து போடலை. இதை வந்து அன்றைக்கி சிப்ஸு போட்ட அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் வேறு. அன்றைக்கி சாதனாப்பா வந்து ஊரில் இல்லை, வெளியூர் போயிருந்தாங்க. அவங்க இருந்தால் கூட வந்து கோயிலுக்கு வந்து போகுவேன். அன்றைக்கி பசங்களை டியூஷனில் விட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணும்போது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க, எங்கள் ஊருக்காரங்க. அவங்க எனக்கு சீனியர் அக்கா தான் வந்து சொல்லி கூப்பிடுவேன். நான் பிறந்து வளர்ந்த ஊருக்காரங்க தான் அவங்களும். அவங்க இங்கே பக்கத்துலேயே டியூஷன் பக்கத்துலேயே தான் அவங்க வீடு. வீட்டில் கொண்டு போய் பேக்லாம் வச்சுட்டு நம்ம கோயில் போகலாம் வாகிதா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து நான் வரேங்க. அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்
அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அது 14 ஃப்ளோர் உள்ள அப்பார்ட்மெண்ட்டு. அவங்க 9th ஃப்ளோரில் வந்து இருக்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அந்தமாரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 1 மாதமாவது ரென்ட்டுக்கு இருக்கணும்னு ஆசை. எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது. இன்றைக்கி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுவும் 9th ஃப்ளோர்லேருந்து மேலே அந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு நிறைய ஆசைகள் வந்து இருக்குங்க. அதில் இதுவும் ஒரு ஆசை தான். இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கணும்னு வந்து என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. சாதனா பாட்டியும் அதை ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் அதுக்கும் நேரம் வரும் வெயிட் பண்ணு அக்கா அப்படின்னு வீட்டில் போய் சொல்லியிருந்தாங்க. பேக்லாம் வச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கோயிலுக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே பக்கம் தான் அந்த கோயிலும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரோம் இல்லைங்களா, நவகிரகங்களுக்கு தீபம் போடுவோம் இல்லைங்களா, அந்த கோயில் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரதோஷத்து அன்னைக்கு வந்து நந்தி சிவபெருமான் அபிஷேகம்லாம் பார்த்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. சாரீ கட்டியிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு. பக்கத்தில் வந்து அந்த டார்க் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் எங்கள் ஊருக்காரங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்து நான் போயிருந்தேன். இவங்க பொண்ணும் சாதனாவும் வந்து ஒரே கிளாஸ் தான். ஈவினிங் டைமில் அப்படியே வந்து பசங்களை டியூஷனில் விட்டுட்டு பிக்கப் பண்ணுற வரைக்கும் இவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டைம் போகிறதே வந்து தெரியாது. நல்லா ஜாலியாக நல்லா பேசுவாங்க. தூரமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் தெரியுது பாருங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து இருக்கிறாங்க அவங்க. கோயில் வந்து சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக டியூஷன் போய் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அன்றைக்கி பொழுது இப்படி தான் வந்து போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செஞ்சு காமிச்ச ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.